السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை இந்த அதிகாலை நேர சிந்தனையாக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றின் இறுதி பகுதியை நாம் அடைந்து விட்டோம். நேற்றைய தினம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதாக எடுத்திருந்த ஆலோசனையை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா என்னுடைய ஈரல் கொலை துண்டு, அவருக்கு யார் இடையூறு தருகிறாரோ அவர் எனக்கு இடையூறு தருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்திலே கருத்து சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த திருமண பேச்சுவார்த்தையை கைவிட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸை வைத்து அல்லாஹு தஆலா பலதார மணத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களா என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் தொட்டு நிற்கிறது. மரியாதைக்குரியவர்களே, இது விஷயத்திலே நாம் தெளிவான ஒரு விளக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பலதார மணத்தை அனுமதித்திருக்கிறார். ஒரு ஆண் 4 திருமணம் வரை ஒரே சமயத்திலே திருமணம் செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது அனுமதி தானே ஒழிய இது கட்டாயம் அல்ல, அனுமதி. அதாவது அல்லாஹ் எதற்காக அனுமதி கொடுத்தான்? அப்படிப்பட்ட அந்த பலதார மணத்தை ஒரு மனிதன் அல்லாஹ் என்ன விதிகளை விதித்திருக்கிறானோ அதன் அடிப்படையில் செயல்பட்டு வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக வாழ முடியாது. எல்லா மனைவிமார்களும் ஒரே மாதிரி நடத்தணும். அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எல்லாருக்கு மத்தியில நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு மனைவிக்கு எப்படி செலவு செய்கிறானோ அதே செலவினம் தான் இந்த மனைவி கொடுக்கணும். கூடுதல் குறைவெல்லாம் இருக்கக்கூடாது. நீதமா நடக்கணும். நீதமா நடக்கலன்னா ஒரே மனைவியுடைய வாழ்க்கை நடத்திக்கொள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். அது நிச்சயமாக நீதமாக நடப்பது என்பது ஒரு அபூர்வமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் தான் அப்படி வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். பல மனைவிமார்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார் என்றால் எல்லோரையும் ஒரே தராதரத்திலே அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த மனைவிக்கு ஒரு நாள் என்றால் இந்த மனைவிக்கு ஒரு நாள், இப்படியாகத்தான் ஒதுக்க வேண்டும். இந்த விஷயமெல்லாம் நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது பலதார மணத்திற்கு. அதனால் பலதார மணத்தை இஸ்லாம் அனுமதித்திருப்பதற்கான அந்த காரணங்களை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் அது குறை சொல்லத்தக்க ஒரு விஷயம் அல்ல. இஸ்லாமிய எதிரிகள் இதை குறை சொல்றாங்க. அது குறை சொல்லத்தக்க ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த விஷயத்துக்கு நாம் வருவோம். அல்லாஹ் இன்னொரு மனைவியோடு வாழ்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதற்காக இப்படி சொல்லி தடுக்கிற விதமாக ஏன் இப்படி சொன்னார்கள் என்று பார்த்தால், முதலாவது அல்-அவ்வலு இன்ன ஃபீ ஹாதா ஸிவாஜி ஈதாவுன் லி ஃபாத்திமா. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமணம் செய்வது என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையூறு தரும். வ ஈதாவுமா ஈதாவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமாவுக்கு இடையூறு கொடுப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு கொடுப்பது. வ ஈதாவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கபாயிரி துனூப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவன் இடையூறு கொடுத்தான் என்றால் அது பாவங்கள் எல்லாம் பெரிய பாவம். வகது பையன தாலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல்லாலே விளக்கி இருக்கிறார்கள். வ இன்னமா ஃபாத்திமத்து பில்அத்தும் மின்னி யுதீனி மாதாஹா. அந்த ஹதீஸிலே வருதா இல்ல? அதாவது ஃபாத்திமா என்னுடைய ஈரல் கொலை தொண்டு, யார் அவருக்கு இடையூறு தருகிறாரோ அவர் எனக்கு இடையூறு தருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையூறு தருகிற விஷயமாக இது அமையும். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக இது விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு குணத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல வேறொரு அறிவிப்பில் வருகிறது, தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸ் இப்னு ரபியா அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸ் இப்னு ரபீஅ். அவர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வசனம் வருவதற்கு முன்னால் ஒரு முஸ்லீமோடு தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற அந்த வசனம் வருவதற்கு முன்னால் அந்த திருமணம் நடந்தது. எப்போது அந்த வசனம் வந்ததோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். அப்ப அந்த அபுல் ஆஸ் இப்னு ரபீஅ் அவர்கள் நியாயமாக நடந்து கொண்டார். அவருடைய ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அவருக்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்பது வேறு விஷயம். அந்த அபுல் ஆஸ் இப்னு ரபீஅ் என்கிற அந்த தன்னுடைய மருமகனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை புகழ்ந்து சொல்கிறார்கள். எனவே அவர் எப்படி நியாயமாக நடந்து கொண்டாரோ அதுபோல் நீங்களும் அடியே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தின் மூலமாக உணர்த்தினார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மேலே குறிப்பிட்டிருக்கிற அந்த ஹதீஸ் அலிரதியல்லாஹு நீங்கள் ஃபாத்திமாவை தவிர வேற யாரையும் இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக தடுத்தது இருக்கிறது. இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று நாம் புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம். இரண்டாவது, அஸ்ஸானி ஹஷியத்துல் ஃபித்னதி அலா ஃபாத்திமத ஃபீ தீனிஹா. மார்க்க விஷயத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு இதனால் அலி வேறு திருமணம் செய்வதால் ஒரு குறைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிற அந்த ஹதீஸ்ல வானா அதஹவ்வஃபு அன் துஃப்தன ஃபீ தீனிஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு வேறு திருமணம் செய்வது சம்பந்தமாக வந்தபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அவருடைய மார்க்க விஷயத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மார்க்க விஷயத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடும் என்பதை நான் பயப்படுகிறேன் என்றார்கள். பொதுவாக பொறாமை என்பது பெண்களினுடைய உள்ளார்ந்த ஒரு பண்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன், அகில உலகத்தின் பெண்கள் எல்லாம் தலைவி என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயரத்திலே தூக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அந்தஸ்துக்கு பொருத்தமற்ற ஒரு செயலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அலி வேறு திருமணம் செய்வதன் மூலமாக செய்துவிடக் கூடும் என்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்தார்கள். ஏனென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய அந்த நிலைமை என்னவென்றால் அவர்களுக்கு தாய் இல்லை, சகோதரிகளை இழந்திருக்கிறார், சகோதரர்கள் இல்லை, யாருமே இல்லை. அவர்களுக்கு உற்ற துணை என்று பார்த்தால் கணவராகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான். இன்னொரு உற்ற துணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனைவிமார்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரே ஊன்றுகோல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்கள் வேறு திருமணம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தும் என்பதால் அவர்கள் அகில உலகத்தினுடைய பெண்கள் எல்லாம் தலைவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கே இருக்கிற அந்த யதார்த்த பண்பிலே அவர்கள் ஏதாவது தீனிலே குறைபாடு ஏற்பட்டு விடும் என்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த நிகழ்வு அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த நிகழ்வு என்பது மக்கா வெற்றிக்கு பின்னால் நடந்தது. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றிக்கு பின்னால் நடந்தது. அந்த சமயத்தில் நாயகத்தின் குடும்பத்தில் யாருமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இல்லை அவங்களுடைய குடும்பத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில். அப்ப அதனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வெறுமை ஏற்பட்டு, என்னடா நமக்கு ஒரே உச்சதுறையாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட வேறு திருமணம் செய்து விட்டாரே, ஒரு நாள் விட்டுதான் ஒரு நாள் நம்மை வந்து சந்திக்கிறாரே என்ற ஒரு வெறுப்புணர்வு, அந்த வெறுமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸ்லேயே சொல்கிறார்கள், லா தஜ்தமியு பின்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பின்து அதுபில்லாஹி இந்த ரஜுலின் வாஹிதன் அபதா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளும் அல்லாஹ்வின் எதிரியாகிய அபூ ஜஹலுடைய மகளும் ஒரே மனிதனுடைய வாழ்க்கைக்கு கீழாக வருவது என்பது சரியாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய எதிரி அபூ ஜஹல், அவனுடைய மகளை அலி ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்திருப்பது, தன்னுடைய மகளும் அவரோடு வாழ்க்கை நடத்துவது என்பது சரியான ஒரு விஷயம் இல்லை என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது காரணம், தஅலீமன் லிஹக்கி ஃபாத்திமத வ பயானன் லிமகானத்திஹா வ மன்சிலத்திஹா. நாலாவது காரணம் என்னன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் தடுத்தார்கள். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஹாதல் ஃபிஅலு லவ் ஃபஅலஹு அலியுன் கான ذلك ஜாயிஸன் வ இன்னமா கரஹஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅலீமன் லிஃபாத்திமா லா தஹரீமன் லிஹாதல் ஃபிஅல். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை முடித்து வைக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த செயல் நாயகம் தடுத்தும் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்திருந்தார்கள் என்றால் அது தப்பல்ல. நீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனையாகத்தான் சொல்கிறார்கள். என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹராம் தடுக்கிற விதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஹராம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன்னா அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம், 2 மனைவிமார்களோட வாழ்க்கை நடத்துவது என்பது அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை என்கிற அடிப்படையில் தான் யாருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே ஒழிய இதை செஞ்சா ஹராம் அப்படிங்கிற ரீதியில் அவர்கள் தடுக்கவில்லை என்று இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விஷயத்தை முடித்து வைக்கிறார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமணம் செய்ய போன போது தடுத்ததற்கான காரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களுடைய தீனில் எந்த குறைபாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய அந்த வளர்ப்பிலேயே தான் அவரும் இருக்கிறார். தன்னுடைய வளர்ப்பு மகன் போல் இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு ஆலோசனையாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒழிய இது ஹராம் என்கிற ரீதியில பெருமானார் தடுத்தார்கள் என்று வராது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 8 மனைவிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அவர்களை சேர்த்து 9 மனைவிமார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மனைவி, அடுத்ததாக உம்முல் பனீன் பின்த் ஹராம் இவர்களோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து லைலா பின்த் மஸ்ஊத் என்கிற மனைவியோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து அஸ்மா பின்த் உமைஸ் என்கிற மனைவியோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறார்கள். உம்மு ஹபீபா பின்த் ரபியா என்கிற மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். உமாமா பின்த் ஆஸ் இப்னு ரபியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகள் உமாமாவோடு வாழ்ந்திருக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு சகோதரி, அவருடைய மகள் உமாமா அவரோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜமான ஒன்று. அடுத்து ஹனஃபியா ஹவுலா பின்த் ஜாஃபர் இவர்களோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் 7வது. அடுத்து உம்மு சயீத் பின்த் உர்வத்து சகஃபியா இவர்களோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். 9வதாக மஹியாத் பின்த் இம்ரவுல் கைஸில் கல்பியா, இம்ரவுல் கைஸ் என்பவருடைய மகள் மஹியாத் என்கிற பெண்ணோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி 9 மனைவிமார்களோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து 9 மனைவிமார்களோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த விஷயத்திலே 4 மனைவிதான் இஸ்லாத்தில் அனுமதிச்சிருக்குது, இவங்க 9 மனைவிமாரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சாப்டர் என்னன்னா ஒரே சமயத்தில் 4 மனைவி, இது இஸ்லாம் அனுமதித்திருக்கிற விஷயம். அதெல்லாம அவங்க தலாக்க விட்டு அவங்க இறந்து போனா அதுக்கு பின்னாடி திருமணம் செய்யறது என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். பலதார மனம் என்பது அது மிகப்பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாற்றின் இறுதிப் பகுதியை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக் நாம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.